Most favorite right now? You'll be shocked. Nee Singam Dan. விராட் கோலி நம்மால் RCB. ஸோ நீ சிங்கம் தான். இப்போ நான் ரீசெண்டாக லூப் மூடில் கேட்டுட்டு இருக்க பாட்டு என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரி பேசியிருக்காங்க. அதில் ஒரு டபக்கு எடுத்துருந்தா நீங்கள் ஷாக் ஆகிடுங்க பாருங்க சொல்லிட்டு ப்ளே பண்ணி காட்டுறாப்புல. சுற்றி நின்று ஊரே பார்க்கும் அந்த பாட்டு போட்டிருக்காப்புல. நம்மளோட ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் இருக்க ஒரு சாங்கு. ஸோ அந்த சாங் தான் கேட்டிருக்காரு. அந்த வீடியோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து என்ன பண்ணிருக்காரு, STR வந்து டேக் பண்ணி நீ சிங்கம் தான் சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. இந்த சிங்கம் அந்த சிங்கத்துக்கு பாட்டு பார்க்குறேன்னு காட்டுது, இந்த சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அது என்ன மேட்ரு, நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே மண்ணை யார் ஆள்றதுன்றது இருக்குது. திருடங்க தான் அள்ளணும். அதில் பெரிய திருடனா சின்ன திருடனா, ரெட்டலையா சூரியனா, இவ்வளோதான் மேட்ரு. பிஜேபியா காங்கிரஸா, கை சின்னமா தாமரை சின்னமா, இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நீ திருடுறியா, நீ கொஞ்சமாக திருடுறியா, நான் வந்து அவனை விட நல்லவன், நான் ரொம்பலாம் திருட மாட்டேன், கொஞ்சம் தான் திருடுவேன். அவன் வந்து பாக்கெட்டுக்குள்ளேருந்து காசு எடுப்பான்னா நான் அவங்க பேங்க்லேருந்து காசு எடுப்பேன். இவ்வளோதான் 100 இலையில தான் பிரச்சனை. எடுப்பானுங்க, அது எங்கே எடுக்கிறாங்கன்றது. உன்னை அடிச்சு புடிச்சு உன் பைக்லேருந்து எடுக்கிறது ஒரு குரூப்பு, அது யாருன்னு தெரியும். இன்னொன்று வந்து நீ பேங்க்ல வந்து உனக்கே தெரியாம நூதன முறையில் எடுக்கிறது. இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு நீ சொல்ற அளவுக்கு திருடுறாங்க. திருட்டுல விஞ்ஞான திருட்டுலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ற ஒரு ஆளு. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் நீ சிங்கம் தான் நான் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் நம்பர் டிஷர்ட், 18வது நம்பர் டிஷர்ட் ரெசிபி போட்டிருக்காப்ல. இந்த டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும்ல, இந்த மந்த் ஒரு பர்த்டே வருது இல்லை, இந்த பர்த்டே வச்சு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. செப்டம்பர் நவம்பர் பற்றி பேசியிருக்கோம். பிப்ரவரி அப்புறம் நவம்பர். யார் நம்மளுடைய STR வந்து பிப்ரவரி 3. நம்மளுடைய விராட் வந்து நவம்பர் 5. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். அப்புறம் இதில் என்ன அப்புறம் இருக்குது, இது உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. இது நாங்கள் உணர்ந்த விஷயம். ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது மந்த்தை வச்சு ஒரு கேம் நடக்குது. நவம்பர், செப்டம்பர், பிப்ரவரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. குறிப்பான ஒரு மந்த் என்னன்னா பிப்ரவரி, நவம்பர், செப்டம்பர். இது மட்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக நாங்கள் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதில். இது இந்த 3 மாதம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. அப்படி முக்கியமான புள்ளிகள் ஃபுல்லாக இந்த 2-3 மாதம்குள்ளே தான் வராங்க. ஸோ இது ஒரு மேட்ரு இருக்குது. இதுவும் அந்த கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க RCB. ப்ரோ ஈசாலா கப்பு லாலிபாப்பு அதெல்லாம் கிடையாது. லாலிபாப்பு யாருக்கு வைக்க போகிறான்றதை பொறுத்து இருந்து பாருங்க. ப்ரோ நம்ம வாய் வேறு சொல்லக்கூடாது. நம்ம போப்பை பற்றி சொன்னோடனே ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் பண்ணுறாங்க, நீ கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவாருன்னு சொன்னேன். போடுறான், திரும்ப சொல்கிறேன். 2 ஆப்ஷன் இருக்குது. நீ லெஃப்ட்டில் வந்தால் நான் ரைட்டில் வருவேன். மாநாடு படம் பார்த்தோன்னு தெரியும். அந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற ஒரு போட்டி நடக்கும். அப்போ என்ன சொல்லுவான், நீ ஸ்டேஜுக்கு போனால் நான் க்ரௌடுக்கு வருவேன், நீ க்ரௌடுக்கு போனால் நான் காருக்கு போவேன். இதுதான் அவங்களுக்கு நமக்கும். நான் கருப்பினத்தை தொட்டேன்னா அவன் வெள்ளை எண்ணத்தை கொண்டுருவான். நான் வெள்ளை எண்ணத்தை அவன் எங்கெங்கெல்லாம் காய் அடிக்கிற ரெடியாக வச்சிருக்கானோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருப்போம். இதே மாதிரி தான் IW ஒரு விஷயம் சொன்னார், ஒரு முக்கியமான புள்ளியின் மரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த முக்கியமான புள்ளி வந்து அது புள்ளி, அதை மாற்றவே முடியாது, அது புள்ளி. அந்த புள்ளியில் இருந்தால் நீ யோசிக்க ஆரம்பிப்ப. அது உங்களுக்கு யாருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புள்ளியிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. இப்போ நாங்கள் பேசுறது நம்மளுக்கு புரியாது. அவர் கரெக்டாக ஒரு மார்க் வச்சிருக்காரு, பின் பண்ணி வைப்போம், பின் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மிகப்பெரிய முக்கியமான புள்ளி போய் கைலாசம் சேர்ந்த பிறகு, கைலாசம் நரகத்துக்கு போய் இல்லை எங்கேயோ ஒரு அளவுக்கு எங்கேயோ போய் சேர்ந்த பிறகு அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்ல வந்துட்டு இருக்கோன்றது. நான் சொல்றதெல்லாம் நான் கற்றுக்குட்டி தான். அவர் ஒரு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் ஹூப் ஹோல். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி வருவீங்க எல்லாரும் கரெக்டாக. ஐயோ ஆமாண்டான்னு உங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு சாட்சியை கொண்டு கொடுக்கணும்ல. கண்ணுதர நடக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இப்போ இருந்து ஆரம்பித்த பஞ்சாயத்து எதுக்குன்னா, இப்போலாம் போர் வராது, ஒரு சண்டை வராது, சும்மா வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு சண்டை போட்டுருப்பாங்க. இந்த கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2032 இந்த டைமிங்கில், வேர்ல்டு வார் வந்த டைமிங்கில் நியூக்ளியர் அட்டாக் நடக்கும். இந்தியா பாகிஸ்தானில் போடும். இதுதான் எழுதப்படாத விதி. பார்ப்பேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை நல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னா ஜாயின் பட்டன் போடுங்க. சூப்பர் சாட்லாம் பண்ணணும்னா எஸ் அட்ரஸ் தட்டி விடுங்க. அடுத்த சந்திக்கலாம்.